பணம் கொண்டு சென்றால் வாட்ஸ்அப் ஆதாரம் போதும். அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. நிகழவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் 169 தொகுதிகளில் அதிமுக போட்டி என அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் 6 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகின்றனர். மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிட வேண்டும். டார்ச்சுக்கு அனுமதி பெற ஸ்டாலினுக்கு திருமாவளவன் கோரிக்கை. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கிறது. வேட்புமனு தாக்கல் வருகிற 30ஆம் தேதி தொடங்குகிறது. ஓட்டு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடக்கிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலானதை தொடர்ந்து வாகன சோதனைகள் தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது அரசு, அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள், பொதுமக்கள் ஆகியோரின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பொதுமக்கள் யாரும் தேர்தல் நடவடிக்கைகள் முடியும் வரை, அதாவது வரும் மே 6ஆம் தேதி வரை தனிநபராக ரூபாய் 50,000ற்கு மேல் எடுத்து செல்ல முடியாது. அப்படி கொண்டு செல்வதாக இருந்தால் அதற்கான ஆதாரங்களை கையில் வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பறக்கும் படையினர் அந்த தொகையை பறிமுதல் செய்து வருகின்றனர். நேற்று காலை வரை உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 151.93 கோடி மதிப்பிலான ரொக்கம் மற்றும் தங்கம், வெள்ளி, இலவச பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளன. அவற்றில் தங்கம், வெள்ளி ஆகியவற்றின் மதிப்பு மற்றும் ரூபாய் 92.02 கோடியாகும். ரூபாய் 72 லட்சம் மதிப்புள்ள மதுபானங்களும் பிடிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் நடத்தை விதிகளால் பணம் கொண்டு செல்வதில் மக்கள் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், மருத்துவ காரணத்திற்காக பொதுமக்கள் ரூபாய் 50,000ற்கு மேல் பணம் எடுத்து சென்றால் அதற்கான ஆதாரத்தை வாட்ஸ்அப்பில் கூட காண்பிக்கலாம். அவ்வாறு காண்பித்தால் பணம் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார் என்றார். தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றே அறிவிக்கப்பட உள்ளன. அதேவேளை தமிழக சட்டசபை தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுகிறது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இதுவரை பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அமமுக 11 தொகுதிகளும், தமாகவுக்கு 5 தொகுதிகளும், இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகளுக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அதிமுக எஞ்சிய 169 தொகுதிகளில் போட்டியிட உள்ளது. இதனையடுத்து அதிமுக 169 தொகுதிகளில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. 169 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுவதால் திமுகவுடன் நேரடி போட்டி எத்தனை தொகுதிகளில் நிகழும் என்பது திமுக தனது தொகுதி பட்டியலை அறிவித்த பின்னர்தான் தெரியும். ஆகவே அதனை கூர்ந்து நோக்கியுள்ளனர் பொதுமக்கள். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ளது. திமுக, காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு தாமதமானதால் முன்னெச்சரிக்கையாக 30 தொகுதிகளிலும் இரு கட்சிகள் சார்பிலும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். பின்னர் காங்கிரசுக்கு 16 தொகுதியும், திமுகவுக்கு 13 தொகுதியும், விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 1 தொகுதியும் என ஒப்பந்தம் கையெழுப்பமானது. அதன்படி வில்லியனூர், மங்கலம், திருபுவனை, பாகூர், முதலியார்பேட்டை, உப்பளம், உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, ராஜ்பவன், காலாப்பட்டு, கதிர்காமம், காரைக்கால் தெற்கு பகுதி, DR பட்டினம் ஆகிய தொகுதிகளில் திமுகவும், உழவர்கரை தொகுதியில் விசிகாவும் போட்டியிடுகின்றன. இதனிடையே ஊசூடு மற்றும் நெட்டப்பாக்கம் தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேற்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் காங்கிரஸ் சார்பில் கூட்டணி கட்சியான திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களில் 6 பேர் வேட்புமனுவை திரும்ப பெற ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் திமுகவும் காங்கிரசும் 6 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட உள்ளதால் புதுவையில் குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் நாளை திரும்ப பெறவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கட்சி தலைமை எச்சரித்துள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடாமல் கூட்டணியை ஆதரிக்கும் நிலை எடுத்திருப்பது ஏற்புடையதாக இல்லை. அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன்
தமிழ் சமூகத்தின் நன்மதிப்பை பெற்ற ஒரு மகத்தான திரைக்கலைஞர். 4% அளவிலான வாக்கு வங்கியை கொண்ட ஒரு அரசியல் தலைவர். அவர் நம்மோடு மனமுன் வந்து களத்தில் நிற்பதுதான் நமது கூட்டணிக்கு நலம் பயக்கும். தொகுதிகளின் எண்ணிக்கை எதுவானாலும் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள டார் சின்னத்தில் போட்டியிட அனுமதித்து கூட்டணியின் மீதான நன்மதிப்பையும் தங்களின் மீதான பெருமதிப்பையும் மென்மேலும் உயர்த்திட வேண்டும் என தோழமையோடும் தங்களின் உடன்பிறப்பு என்னும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அறிக்கை மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார்.